ஓம் நமோ நாராயணாய நமக. வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இணையதள உலகம்ன்ற தலைப்பில் நாம் இருக்கக்கூடியது வந்து நெட்வேர்ல்டு இணையதள உலகம். இந்த 20 கிட்ஸு வந்ததுக்கப்புறம் 2015 அப்புறம் இந்த 5G இதெல்லாம் வந்துடுச்சு. நெட்வேர்ல்டு இணையதள உலகத்தில் இருக்கோம். அதில் ஆப்ஸுன்றது வந்து சமூக வலைதளம் ஆப்ஸில் போய் அது வலைத்தளம்ட்டாங்க. சமூக வலைத்தளம். அந்த மானுக்கு மீனுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து வலையை போடுவாங்க. இந்த மாதிரி வலையை போட்டு பிடிப்பாங்க. சிங்கம், புலி, கரடி இதுகளை கூட வலையை போட்டு பிடிப்பாங்க. அது மாதிரி சமூக வலைதளங்கள்ன்ற ஆப்ஸில் போய் வலையில் விழுந்து கவலையில் மாட்டிக்கக்கூடாது நண்பர்களே. எப்படிங்க? சமூக வலைதளங்கள் என்கிற வலையிலே போய் விழுந்து கவலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னாங்க, சமூக வலைதளங்களில் குப்பையை போடாதீர்கள்னும். ஆகவே சமூக வலைதளங்களில் நிறைய குப்பைகள் வருது. அந்த குப்பைகளில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஆகவே அந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கணும். அதுக்கு அன்னபட்சி பறவை போல் பிரித்து உணரக்கூடிய பகுத்து உணரக்கூடிய ஒரு பகுத்தறிவு உருவாகணும். ஆகவே சமூக வலைதளங்கள் என்கிற ஆப்ஸில் போய் மாட்டிக்கிட்டு நமக்கு நாமே ஆப் வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் வலையில் விழுந்து கவலையில் விழுந்து மாட்டிக்காமல் சேறு சகதியில் மாட்டிக்காமல் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு எப்படிங்க உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு ஏற்ற விஷயங்களை எடுத்துக்குவோம். உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு கேடான விஷயங்களை பட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது விட்டுறணும். கெட்டாத்தான் புத்தி வரும், கேடு கெட்டாத்தான் மதி வரும்னு போய் ரம்மி விளையாட்டு அது இது விளையாண்டு பணத்தை தொலைச்சிட்டு தெருவில் நிற்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அப்புறம் கண்ட ஆபாசங்களை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. எதுவும் ஒரு அளவு தான். கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அளவோடு முறையோடு தெரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி விட்டுட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம். உடல்நலம் மனநலம் காக்கட்டும். உடல்நலம் மனநலம் பாதுகாப்போடு வாழ்வோம் நண்பர்களே. சமூக வலைதளங்களில் வலையில் மாட்டிக்கொண்டு கவலையில் சிக்கி வாழ்க்கையை சீரழித்து கொள்ள வேண்டாம். எனக்கும் தான் இது, உங்களுக்கும் தான். ஆகவே சமூக வலைதளங்களில் மாட்டிக்காமல் இணையதள உலகம்ன்ற கடலில் சமூக வலையில் மாட்டிக்காமல் கவலையில் மாட்டிக்காமல் மீண்டு நல்ல விஷயங்களை முத்துக்களை முத்தி எடுக்கணும். இணையதள உலகம்ன்ற கடலில் மூழ்கி சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்துக்கொண்டு வெளிவந்து நல்லபடியாக வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். சமூக வலைதளங்கள் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கட்டும். அதிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். சமூக வலைதளங்களில் குப்பையை போட வேண்டாம். சமூக வலைதளங்களில் குப்பைகளை ஒதுக்கிவிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சமூக வலைதளங்களில் வலையில் மாட்டிக்கொண்டு கவலையில் மிதக்க வேண்டாம். சமூக வலைதளங்களில் உள்ள முத்துக்களை எடுத்து நாம் நல்ல விஷயமாக பயன்படுத்துவோம். நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.